सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம், நெஞ்சிற்பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்தோங்கும், நிஷ்டையும் கைகூடும் நிமலரருள் கந்த சஷ்டி கவசந்தனை, அமரரிடர் தீரவமரம் புரியாத குமரனடி நெஞ்சே குறி. சஷ்டியை நோக்க சரவண பவனா சிஷ்டர் புதவும் செங்கதிர்வேலும், பாதமிரண்டில் பண்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியாட. சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஷ்டர் புதவும் செங்கதிர்வேலும், பாதமிரண்டில் பண்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியாட. மைய நடனம் செய்யும் மயில் வாகனார் கையில் வேளாளனை காக்கவென்று வந்து, வர வர வேலாயுதனார் வருக 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 மயிலோன் வருக. இந்திரன் முதலா வெண்டிசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக. வாசவன் மருகா வருக வருக, நேசக்குறமகள் நினைவோன் வருக. ஆறு முகம் படைத்த ஐயா வருக, ஈரிடும் வேலவன் நித்தம் வருக. சிறகிரி வேலவன் சீக்கிரம் வருக, சரகண பவனா சடுதியில் வருக. ரகண பவ சரரரரரர, ரிகண பவ சரி ரி 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 ரி, விண பவ சரகண வீரா நமோ நம, நிபவ சரகண நிர நிர நிரண. ரகண பவ சரரரரரர, ரிகண பவ சரி ரி 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 ரி, விண பவ சரகண வீரா நமோ நம, நிபவ சரகண நிர நிர நிரண. வசரகண வருக வருக, அசுர குடி கெடுத்த ஐயா வருக. என்னை ஆளும் இளையோன் கையில் பன்னிரண்டாயுதம் பாசாங்குஷம், பரந்த விழிகள் பன்னிரண்டிலங்க விரைந்தென்னை காக்க வேலோன் வருக. ஐயும் கிளியும் அடைவுடன் சௌவும் உயிரொளி சௌவும், உயிரையும் கிளியும் கிளியும் சௌவும் கிளரொளியையும் நிலை பெற்றென் முன் நிற்றமும் ஒளிரும். ஷண்முகன்றியும் தனியொளியோவும் குண்டலியான் சிவகுகன்றினம் வருக. மணிமுடியாரும் நேரிடும் நெற்றியும் நீண்ட பூர்வமும், பன்னிரு கண்ணும் பவள செவ்வாயும், நன்னெறி நெற்றியில் நவமணி சுட்டியும், ஆறு முகமும் மணிமுடியாரும் நேரிடும் நெற்றியும் நீண்ட பூர்வமும், பன்னிரு கண்ணும் பவள செவ்வாயும், நன்னெறி நெற்றியில் நவமணி சுட்டியும், ஈராறு செவியில் இடது குண்டலமும், ஆறிரு தின்புயத்தழகிய மார்பில் பல்பூஷணமும் பதக்கமும் தரித்து, நன்மணி பூண்ட நவரத்ன மாலையும், முப்புரி நூலும் முத்தடி மாறும், செப்பழகுடைய திருவயருந்தியும், துவண்ட மருங்கில் சுடரொளி பட்டும், நவரத்னம் பறித்த
கண்ணமிரண்டும் கதிர்வேல் காக்க இளங்கழுத்தை இணையவேல் காக்க மார்பை ரத்ன வடிவேல் காக்க சேரண முலை மால் திருவேல் காக்க கண்ணமிரண்டும் கதிர்வேல் காக்க இளங்கழுத்தை இணையவேல் காக்க மார்பை ரத்ன வடிவேல் காக்க சேரிள முலை மார் திருவேல் காக்க வடிவேலிரு தோள் வளம் பெற காக்க பிடரைகள் இரண்டும் பெருவேல் காக்க அழகுடன் முதுகை அருள்வேல் காக்க பழு16 பருவேல் காக்க வெற்றிவேல் வயிற்றை விளங்கவே காக்க சிற்றிடையழகுற செவ்வேல் காக்க நாணாங்கயிற்றை நல்வேல் காக்க ஆண் குறி இரண்டும் வயல்வேல் காக்க விட்டமிரண்டும் பெருவேல் காக்க வட்ட புதத்தை வடிவேல் காக்க பனை தொடை இரண்டும் பருவேல் காக்க அணைக்கால் முழந்தாள் கதிர்வேல் காக்க விரலடியினை அருள்வேல் காக்க கைகள் இரண்டும் கருணை வேல் காக்க முன்கை இரண்டும் முரண்வேல் காக்க பின்கை இரண்டும் பின்னவளிருக்க நாவில் சரஸ்வதி நற்றுணையாக நாபே கமலம் நல்வேல் காக்க முப்பானாடியே முனைவேல் காக்க எப்பொழுதும் என்னை எதிர்வேல் காக்க அடியேன் வசனம் அசைவுள நேரம் கடுகவே வந்து கனகவேல் காக்க வரும் பகரன்னில் வஜ்ரவேல் காக்க அரையிருடன் அணையவேல் காக்க ஏமத்தில் சாமத்தில் எதிர்வேல் காக்க தாமதம் நீங்கி சதுர்வேல் காக்க 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 கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையற தாக்க பார்க்க பார்க்க பாவம் பொடிபட பில்லி சூனியம் பெரும் பகையகல வல்ல பூதம் வளாழ்த்திக பேய்கள் அல்லல் படுத்தும் அடங்கா முனையும் பிள்ளைகளின்னும் புழக்கடை முனியும் கொள்ளிவாய் பேய்களும் குரளை பேய்களும் பெண்களை தொடரும் பிரம்மராட்சதரும் அடியனை கண்டால் அலறி கலங்கிட இறைசி காட்டேறிய துன்ப சேனையும் என்னிலும் இருட்டிலும் எதிர்படும் மன்னரும் தனபூசைகளும் காளியுடனை வரும் விட்டாங்காரரும் மிகு பல பேர்களும் தண்டியக்காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இடி விழுந்தோடிட ஆணையடியினில் அரும்பாவைகளும் பூனை மயிரும் பிள்ளைகளென்றும் நகமும் மயிரும் நீண்முடி மண்டையும் பாவைகளுடனே பல கலசத்துடன் மனையில் புதைத்த வஞ்சனை தன்னையும் ஒட்டிய செருக்கும் ஒட்டிய பாவையும் காசும் பணமும் காவுடன் சோறும் போதும் வஞ்சனமும் ஒரு வழி போக்கும் அடியனை கண்டால் அலந்தே குலைந்திட மாத்தான் வஞ்சகர் வந்து வணங்கிட காலதுதாடனை கண்டால் கலங்கிட அஞ்சி நடுங்கிட அரண்டு புரண்டிட வாய் வீட்டலரே மதி கேட்டோட படியே நெர்முட்ட பாச கயிற்றால் கட்டுடனங்கும் கதறிட கட்டு கட்டியுருட்டு கை கால் முறிய கட்டு கட்டு
கட்டிட கட்டு முட்டு முட்டு முழுகள் பிதுங்கிட செக்கு செக்கு செதிர் செதிலாக சொக்கு சொக்கு சூர்பகை சொக்கு புத்து புத்து கூர்வடி வேலால் பற்று பற்று பகலவன் தணலெறி 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 தணலதுவாக விடு விடு வேலை வெருண்டது ஓட புலியும் நரியும் புன்னரி நாயும் எலியும் கரடியும் இனி தொடர்ந்தோட தேளும் பாம்பும் செய்யான் பூரான் கடிவிட விஷங்கள் கடித்துயரங்கம் ஏறிய விஷங்கள் எளிதுடன் இறங்க ஒளில் புஞ்சொழுக்கும் ஒரு தலை நோயும் வாதம் சைத்தியம் வலிப்பு பித்தம் சூளை சயம் பொன்மம் சொக்கு சிறங்கு குடைச்சல் சிலந்தி குடல் வீழ்பிருதி பக்க பிளவை படற்கொடை வாழை கடுவன் படுவன் கைத்தாள் சிலந்தி பற்போத்தரணை பருவரையாக்கும் எல்லா பிணியும் எந்தனை கண்டால் நில்லாதோட நீ என கருள்வாய் ஈரேடுலகம் என குறவாக ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்கா மண்ணாளரசரும் மகிழ்ந்துறவாகவும் உன்னை துதிக்க உன் திருநாமம் சரகண பவனே செயலொளி பவனே திரிபுர பவனே திகழொளி பவனே பரிபுர பவனே பவமொழி பவனே ஹரி திருமருகா அமராபதியை காத்து தேவர்கள் கடுஞ்சிறை விடுத்தாய் கந்தா குகனே கதிர்வேலவனே கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பனை இடும்பனை அழித்த இனியவில் முருகா தணிகாசலனே சங்கரன் புதல்வா கதிர்காமத்துரை கதிர்வேல் முருகா பழனி பதிவாழ் பாலகுமாரா ஆவினன் குடிவாழ் அழகிய வேலா செந்தின் மாமலையுறும் செங்கல் வராயா சமராபுரி வாழல் முகத்தரசே பாரார் குழலாள் கலை மகனந்தாய் என்னாவிருக்க யான் உன்னை பாட என்னை தொடர்ந்திருக்கும் என்னை முருகனை பாடினேன் ஆடினேன் பரவசமாக ஆடினேன் ஆடினேன் ஆவினன் போதிய நேசமுடன் யான் நெற்றியில் அணிய பாச வினைகள் பற்றது நீங்கி உன் பதம் பெறவே உன்னருளாக அன்புடன் ரட்சி அன்னம் சொன்னம் மெத்த மெத்தாக வேலாயுதனார் சித்தி பெற்றடியேன் சிறப்புடன் வாழ்க 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 மயிலோன் வாழ்க 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 வடிவேல் வாழ்க 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 மலை குரு வாழ்க 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 மலை குற மகளுடன் வாழ்க வாழ்க வாரணம் வசம் வாழ்க வாழ்கவென் வறுமைகள் நீங்க எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடியேன் எத்தனை செய்தால் பெற்றவன் நீ குரு பொறுப்பதும் கடன் பெற்றவள் குறமகள் பெற்றவளாமே பிள்ளையன்றன் வாய் பிரியமளித்த மைந்தனன் மீதுன் மனமகந்தருளி தஞ்சமென்றடியார் தழைத்திட வருளை கந்த சஷ்டி கவசம் விரும்பிய பாலன் தேவராயன் பகர்ந்ததை காலையில்
அகந்து நிரணிய அஷ்டதிக்குள்ளோரடங்கலு வசமாய் திசை மன்னரென்பர் செயலதருளுவர் மாற்றலரெல்லாம் வந்து வணங்குவர் நவகோன் மகிழ்ந்து நன்மையளித்திடும் நவமதனெனவும் நல்லெழில் பெறுவர் எந்த நாளும் மீறட்டா வாழ்வர் கந்தற்கை வேளாங்கவசத்தடியை வழியாய் காண மெய்யாய் விளங்கும் விழியார் காண வெருண்டிடும் கேள்கள் பொல்லாதவரை பொடி பொடியாக்கும் நல்லோர் நினைவில் நடனம் புரியும் சர்வசத்துரு சங்காரத்தடி அறிந்தனருள்ளம் அஷ்டலக்ஷ்மிகளில் வீரலட்சுமிக்கு விருந்துணவாக பத்மாவை துணிந்த கையதனால் 27 உவந்த முதலித்த குருபரன் பழனி குன்றினில் இருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி என்னை தடுத்தாட்கொள்ள என்பனதுள்ளம் மேவியபடி உறும் வேலவா போற்றி தேவர்கள் சேராபதியே போற்றி புறமகள் மணமகள் கோவே போற்றி திறமிகு திவ்ய தேகா போற்றி இடும்பாயுதனே இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி வெற்றி புனையும் வேலே போற்றி உயர்கிரி கனக சபை போரரசே மயில் நடமிடுவோய் மலரடி சரணம் 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 சரஹண பவவோம் சரணம் சரணம் சண்முகா சரணம் 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 சண்முகா சரணம் பழமுதிர் சோலையிலே பழமுதிர் சோலையிலே தோழி பார்த்தவன் வந்தானடி பழமுதிர் சோலையிலே தோழி பார்த்தவன் வந்தானடி அவன் அழகு திருமுகத்தில் இழையும் நகை எடுத்து ஆரம்பம் சொன்னானடி தோழி ஆரம்பம் சொன்னானடி தோழி பழமுதிர் சோலையிலே தோழி பார்த்தவன் வந்தானடி கன்னி மிழிவேலை கண்ட வடிவேலன் கன்னி மிழிவேலை கண்ட வடிவேலன் தன்னை மறந்தானடி நானும் தஞ்சம் புகுந்தேனடி தோழி தஞ்சம் புகுந்தேனடி வள்ளி புறமாது பள்ளி வரும்போது சொன்ன கதை தானடி நானும் சொல்ல புகுந்தேனடி தோழி சொல்ல புகுந்தேனடி தோழி பழமுதிர் சோலையிலே தோழி பார்த்தவன் வந்தானடி
கொண்டாட்டம் அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம் குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் பெம்மானை குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் அங்கே குவிந்ததம்மா பெண்கள் எல்லாம் கொண்டாட்டம் கொண்டாட்டம் குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் உருகி சொல்லுங்கள் முருகனின் பேரை நெருங்கி செல்லுங்கள் குமரனின் ஊரை உருகி சொல்லுங்கள் முருகனின் பேரை நெருங்கி செல்லுங்கள் குமாரனின் ஊரை சந்தனம் பூசுங்கள் குங்குமம் சூடுங்கள் சந்தனம் பூசுங்கள் குங்குமம் சூடுங்கள் அரகர பாடுங்கள் வருவதை பாருங்கள் அரகர பாடுங்கள் வருவதை பாருங்கள் சந்தனுக்கு வேல்வேல் முருகனுக்கு வேல்வேல் சந்தனுக்கு வேல்வேல் முருகனுக்கு வேல்வேல் சந்தனுக்கு வேல்வேல் முருகனுக்கு வேல்வேல் சந்தனுக்கு வேல்வேல் முருகனுக்கு வேல்வேல் வேல் முருகா துணையாகுது உள்ளிலையும் அதுக்கு ரொம்ப துணையாகுது தூதுகாரர் தொட்டிலே காலம் கண்ணும் கெட்ட நல்ல நீதி அது குழந்தை போல உறங்குதம்மா அதை நினைக்கையிலே மக்கள் மனது கலங்குதம்மா காட்டி தாலாட்டி கன்யா குறிஞ்சி வடிவழகி பேச்சு கடத்தி பெரியாக்கி காட்டி கொடுக்கும் மீனாட்டி உலக தீர கொடுமை மாற கருணைகள் நான் வருமம்மா கும்பிடு போடும் ஏழை எங்கள் குடும்பம் வாழ வேணுமம்மா அம்பிகையே முத்து மாரியம்மா உன்னை நம்பி வந்தோம் ஒரு காரியம்மா பஞ்சம் தீர்க்க பார்க்குது தஞ்சம் அம்மா உலக நிலை இதுதான் அம்மா அம்மா தஞ்சம் அம்மா உலக நிலை இதுதான் அம்மா
தேவைக்கேற்ற வகையில் உன்னை போற்றுகிறோம் தூற்றுகிறோம் தீர்ப்பளித்து காப்பதும் தன் திறமையம்மா உன் திருவழியை பணிவதங்கள் கடமையம்மா அக்கினி காளி பத்திர காளி அந்தர காளி உதர காளி நடன காளி குடலை காளி நெய்ய தூளி பெரும்பிடாளி உலகு தீர கொடுமைமான கருணை கண்ணார் பருமமா கும்பிடு வாழும் ஏழை என்ற குடும்பமான வேணுமம்மா அம்பிகையே முத்து மாரியம்மா உன்னை நம்பி வந்தோம் ஒரு காரியம்மா அம்பிகையே முத்து மாரியம்மா உன்னை நம்பி வந்தோம் ஒரு காரியம்மா. கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாயம்மா கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாயம்மா தேவி கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாயம்மா தேவி கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாயம்மா பற்பலரும் போற்றும் பதிமயிலாபுரி பற்பலரும் போற்றும் பதிமயிலாபுரியில் பற்பலரும் போற்றும் பதிமயிலாபுரியில் சிற்பம் நிறைந்த உயர் சிங்கார கோயில் கொண்ட சிற்பம் நிறைந்த உயர் சிங்கார கோயில் கொண்ட சிற்பம் நிறைந்த உயர் சிங்கார கோயில் கொண்ட கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாயம்மா நீ இந்த வேளை தன்னில் சேயன் என்னை மறந்தால் நீ இந்த வேளை தன்னில் சேயன் என்னை மறந்தால் நான் இந்த நானிலத்தில் நாடுதல் யாரிடமோ நீ இந்த வேளை தன்னில் சேயன் என்னை மறந்தால் நான் இந்த நானிலத்தில் நாடுதல் யாரிடமோ ஏன் இந்த மௌனம் அம்மா ஏழை என கருள ஏன் இந்த மௌனம் அம்மா ஏழை என கருள ஏன் இந்த மௌனம் அம்மா ஏழை என கருள ஆனந்த பைரவியே ஆதரித்தாளும் அம்மா ஆனந்த பைரவியே ஆதரித்தாளும் அம்மா கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாயம்மா எல்லோர்க்கும் இன்பங்கள் எழிலாகி இறங்கி என்றும் எல்லோர்க்கும் இன்பங்கள் எழிலாகி இறங்கி என்றும் நல்லாக்கி வைத்திடும் நாயகியே நல்லாக்கி வைத்திடும் நாயகியே நித்ய கல்யாணியே கல்யாணியே கபாலி காதல் புரியும் கல்யாணியே கபாலி காதல் புரியும் அந்த உல்லாசியே உமா உன்னை நம்பினேன் அம்மா உல்லாசியே உமா உன்னை நம்பினேன் அம்மா கற்பகவல்லினின் பொற்ப
பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதியருவாய் அம்மா. நாகேஸ்வரி நீயே நம்பிடும் என்னை காப்பாய். நாகேஸ்வரி நீயே நம்பிடும் என்னை காப்பாய். வாகேஸ்வரி மாயே வாராயிது தருணம். நாகேஸ்வரி நீயே நம்பிடும் என்னை காப்பாய். வாகேஸ்வரி மாயே வாராயிது தருணம். பாகேஸ்ரீ தாயே பாகேஸ்ரீ தாயே பார்வதியே பாகேஸ்ரீ தாயே பார்வதியே இந்த லோகேஸ்வரி நீயே உலகில் நீ துணையம்மா. லோகேஸ்வரி நீயே உலகில் நீ துணையம்மா. கற்பகவல்லின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதியருவாய் அம்மா. அஞ்சனமையிடும் அம்பிகே எம்பிரான். அஞ்சனமையிடும் அம்பிகே எம்பிரான். கொஞ்சி குலாவிடும் பஞ்சியே நின்னிடும். அஞ்சனமையிடும் அம்பிகே எம்பிரான். கொஞ்சி குலாவிடும் பஞ்சியே நின்னிடம். தஞ்சமென அடைந்தேன் தஞ்சமென அடைந்தேன் தாயே உன் சேனான். ரஞ்சனியே ரட்சிப்பாய் கெஞ்சுகிறேன் அம்மா. கற்பகவல்லின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதியருவாய் அம்மா. கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதியருவாய் அம்மா. கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதியருவாய் அம்மா. தேவி கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதியருவாய் அம்மா. தேவி கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதியருவாய் அம்மா. பற்பலரும் போற்றும் பதிமயிலாபுரியில் பற்பலரும் போற்றும் பதிமயிலாபுரியில். பற்பலரும் போற்றும் பதிமயிலாபுரியில். சிற்பம் நிறைந்த உயர் சிங்கார கோயில் கொண்ட. சிற்பம் நிறைந்த உயர் சிங்கார கோயில் கொண்ட. சிற்பம் நிறைந்த உயர் சிங்கார கோயில் கொண்ட. கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதியருவாய் அம்மா. நீ இந்த வேளை தன்னில் சேயன் என்னை மறந்தால். நீ இந்த வேளை
தன்னில் சேயன் என்னை மறந்தால் நான் இந்த நானிலத்தில் நாடுதல் யாரிடமோ நீ இந்த வேளை தன்னில் சேயன் என்னை மறந்தால் நான் இந்த நானிலத்தில் நாடுதல் யாரிடமோ ஏன் இந்த மௌனம் அம்மா ஏழை என கருள ஏன் இந்த மௌனம் அம்மா ஏழை என கருள ஏன் இந்த மௌனம் அம்மா ஏழை என கருள ஆனந்த பைரவியே ஆதரித்தாளும் அம்மா ஆனந்த பைரவியே ஆதரித்தாளும் அம்மா கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாயம்மா எல்லோர்க்கும் இன்பங்கள் எழிலாகி இறங்கி என்றும் எல்லோர்க்கும் இன்பங்கள் எழிலாகி இறங்கி என்றும் நல்லாக்கி வைத்திடும் நாயகியே நல்லாக்கி வைத்திடும் நாயகியே நித்ய கல்யாணியே கல்யாணியே கபாலி காதல் புரியும் கல்யாணியே கபாலி காதல் புரியும் அந்த உல்லாசியே உமா உன்னை நம்பினேன் அம்மா உல்லாசியே உமா உன்னை நம்பினேன் அம்மா கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாயம்மா நாகேஸ்வரி நீயே நம்பிடும் என்னை காப்பாய் நாகேஸ்வரி நீயே நம்பிடும் என்னை காப்பாய் வாகேஸ்வரி மாயே வாராயிது தருணம் நாகேஸ்வரி நீயே நம்பிடும் என்னை காப்பாய் வாகேஸ்வரி மாயே வாராயிது தருணம் பாகேஸ்ரீ தாயே பாகேஸ்ரீ தாயே பார்வதியே பாகேஸ்ரீ தாயே பார்வதியே இந்த லோகேஸ்வரி நீயே உலகில் நீ துணையம்மா லோகேஸ்வரி நீயே உலகில் நீ துணையம்மா கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாயம்மா அஞ்சனமையிடும் அம்பிகே எம்பிரான் அஞ்சனமையிடும் அம்பிகே எம்பிரான் கொஞ்சி குலாவிடும் பஞ்சியே நின்னிடும் அஞ்சனமையிடும் அம்பிகே எம்பிரான் கொஞ்சி குலாவிடும் பஞ்சியே நின்னிடம் தஞ்சமென அடைந்தேன் தஞ்சமென அடைந்தேன் தாயே உன் சேனான் ரஞ்சனியே ரட்சிப்பாய் கெஞ்சுகிறேன் அம்மா கற்பகவல்லினின் பொற்பதங்கள் பிடித்தேன் நற்கதி அருள்வாயம்மா கல்கியா செல்வமா வீரமா அன்னையா தந்தையா தெய்வமா கல்வியா செல்வமா வீரமா அன்னையா தந்தையா தெய்வமா ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா இதில் உயர்வென்றும் தாழ்வென்றும் பிரிவாகுமா ஒன்றில்லாமல் மற்றொன்று உருவாகுமா இதில் உயர்வென்றும் தாழ்வென்றும் பிரிவாகுமா
கல்வியா செல்வமா வீரமா? படித்தவன் கருத்தெல்லாம் சபை ஏறுமா? பொருள் படைத்தவன் கருத்தானால் சபை மீறுமா? படித்தவன் கருத்தெல்லாம் சபை ஏறுமா? பொருள் படைத்தவன் கருத்தானால் சபை மீறுமா? படித்தவன் படைத்தவன் யாராயினும், படித்தவன் படைத்தவன் யாராயினும் பலம் படைத்திருந்தால் அவனுக்கு இணையாகுமா? பலம் படைத்திருந்தால் அவனுக்கு இணையாகுமா? கல்வியா செல்வமா வீரமா? ஒன்றுக்குள் ஒன்றாக கருவானது, அது ஒன்றினில் ஒன்றாக பொருளானது. ஒன்றுக்குள் ஒன்றாக கருவானது, அது ஒன்றினில் ஒன்றாக பொருளானது. ஒன்றையொன்று பகைத்தால் உயர்வேது, ஒன்றையொன்று பகைத்தால் உயர்வேது. மூன்றும் ஓரிடத்தில் இருந்தால் நிகரேது, மூன்று ஓரிடத்தில் இருந்தால் நிகரேது. கல்வியா செல்வமா வீரமா? மூன்று தலைமுறைக்கும் நிதி வேண்டுமா? காலம் முற்றும் புகழ் வளர்க்கும் மதி வேண்டுமா? மூன்று தலைமுறைக்கும் நிதி வேண்டுமா? காலம் முற்றும் புகழ் வளர்க்கும் மதி வேண்டுமா? தோன்றும் பகை நடுங்கும் பலம் வேண்டுமா? தோன்றும் பகை நடுங்கும் பலம் வேண்டுமா? இவை மூன்றும் துணை இருக்கும் நலம் வேண்டுமா? இவை மூன்றும் துணை இருக்கும் நலம் வேண்டுமா? கல்வியா செல்வமா வீரமா? பெருமைப்பட்டவன் நான், உமக்காய் பெருமையும் படுவேன். சென்ற பாதையில் நீ செல்ல ஆயத்தமா? எண்ணி சென்ற பாதையில் நீ செல்ல ஆயத்தமா? கல்வாரி மலை பாதையில் பங்கை பெறுவாயா? சிலுவையை நான் விடேன், சிலுவையை நான் விடேன், சிலுவையை நான் விடேன், சிலுவையை நான் விடேன். என் மீட்பர் சென்ற பாதையில் நீ செல்ல ஆயத்தமா? மத்தியில் துன்பம் சகிப்பாயா? மூர்க்கர் கோபிகள் நடுவில் திடனாய் நிற்பாயா? என் மீட்டர் சென்ற பாதையில் நீ செல்ல ஆயத்தமா? பசியாலும் தோய்ந்தாலும்
நிற்பாயா? அவமானங்கள் வந்தாலும் சிலுவை சுமப்பாயா? என் மீட்டர் சென்ற பாதையில் நீ செல்ல ஆயத்தமா? கல்வாரி மலை வாதையில் பங்கை பெறுவாயா? சிலுவையை நான் விடேன், சிலுவையை நான் விடேன், சிலுவையை நான் விடேன், சிலுவையை நான் விடேன். என் மீட்டர் சென்ற பாதையில் நீ செல்ல ஆயத்தமா? துன்பத்தை தாங்குவேன், தனியாயல்ல, உன் துணையோடு. கோதையின் காதல் கைகூட ஓர் நோன்புக்கு வழிகாட்டினார் தந்தையான பெரியாழ்வார். கோபஸ்திரீகள் கண்ணனை நாயகனாய்ப் பெற காத்யாயனி விரதம் அனுஷ்டித்தது போன்று கோதையும் தன் தோழியருடன் பாவை நோன்பு நோக்கும்படி கூறினார் விஷ்ணு சித்தர். அதன்படியே ஆண்டாள் பிராட்டியும் தன் சகிகளுடன் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளில் நோன்பு தொடங்கினாள். ஸ்ரீவில்லிபுத்தூரே ஆய்ப்பாடி. வடபத்திரசாயின் திருக்கோயில் தான் நந்தகோபரின் திருமாளிகை. ஸ்ரீ வடபத்திரசாயி தான் கிருஷ்ணன். கோதையும் பிற தோழிகளும் கோபிகள் என்ற பாவத்தில் பாடல்களை புனைந்தார் நாச்சியார். ஆய்ப்பாடியில் கோபிமார் கிருஷ்ணானுபவத்தால் பெற்ற பாக்கியத்தை ஆண்டாளும் அனுகாரத்தாலே பெற்றாள். பிற்பட்ட காலத்தில் வாழும் நம்போன்றோரும் அப்பாசுரங்களை ஓதி பேறு பெற ஏதுவான திருப்பாவையான சங்கத்தமிழ் மாலை 30 ஆண்டாள் அருளிச் செய்தாள். பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐந்தும் ஐந்தும் அறியாதமானிடரே வையம் சுமப்பதும் வம்பு என்று கோதையின் திருப்பாவையின் பெருமையை பெரியவர்கள் பேசுவார்கள். ஸ்ரீ வைஷ்ணவ சித்தாந்தத்தின் வளர்ப்பு தாயாகிய ஸ்ரீ ராமானுஜர் தம்மை திருப்பாவை ஜீயர் என்று எல்லோரும் சிறப்பித்து பேசுமாறு இப்பாடல்களில் ஈடுபட்டிருந்தார் என்றால் திருப்பாவைக்கு எத்தனை ஏற்றமுண்டு என்பதை அறியலாம். ஸ்ரீ ராமானுஜர் உந்து மதகளிற்றன் என்ற திருப்பாவை 18ஆம் பாட்டை விசேஷமாக உகந்தார். உபனிஷத் ரகசியங்களான பரம தத்துவார்த்தங்கள் திருப்பாவையில் உண்டென்று ஸ்ரீ பட்டர் கூறுவார். கோபீபாவம் முதிரப் பெற்று ஆயர்களின் நடையும் உடையும் உடையும் பேச்சுமாகவே கோதையை மாறியதாக வியாக்கியாத்தாக்கள் கூறுவர். திருப்பாவை என்ற தெய்வப் பாசுரத்தின் சாராம்சம் காண்போம். மார்கழி திங்கள் பாசுரத்தால் நோன்பு நோக்க விரும்பும் அதிகாரிகளை பறை பெறுவதை வியாஜ்யமாக காட்டி கண்ணனோடு உறவு கொண்டு அவனுக்கு பணி செய்திருப்பதே உள்ளுரையை நோக்கமாக கொண்டு நோன்பில் இறங்குமாறு அழைத்து வையத்து வாழ்வீர்கள் பாசுரத்தில் நோன்புக்கு அங்கமான நியமங்களை, அதாவது தள்ளுவன கொள்ளுவன இவை இன்னன்ன என விளக்கி ஓங்கி உலகளந்த பாசுரத்தில் பகவன் நாம சங்கீர்த்தனம் செய்து கொண்டு பகவானையே எல்லா வகை பயனாகவும் கருதி இந்நோன்பு செய்து நீராடினால் நாட்டில் மாதம் மும்மாறி பெய்யும், பிணியும் வறுமையும் நீங்கும், நீர்வளமும் நெல்வளமும் பால்வளமும் சம்பத்தும் பெருகும் என்கிறார் நாச்சியார். ஆழிமழை கண்ணா பாட்டில் மழைக்கடவுளை அழைத்து நாட்டில் நல்மழை பெய்ய கட்டளையிட்டார். மாயனை மண் வடமதுரை மைந்தனை எனும் 5ஆம் பாசுரத்தில் பகவன் நாமத்தை தூய நெஞ்சுடன் பாடி மனதால் பகவானை ஸ்மரித்த மாத்திரத்தில் நோன்புக்கு இடையூறுகளாக உள்ள முந்தைய பாவங்களும் பிழைகளும் அறியாமல் இனியும் நாம் செய்யக்கூடிய குற்றங்களும் நெருப்பில் இட்ட பஞ்சு போல் பொசுங்கிப் போகும் என்று பேசுகிறார் பிராட்டியார். பகவத் அனுபவத்தை பாகவத சமுதாயத்துடன் அனுபவிக்க வேண்டும் என்பதால் அடுத்து வரும் 10 பாசுரங்களால் பல்வேறு மனப்பக்குவமுள்ள தோழிகளான பக்தர்களை எழுப்பிக் கொண்டு நந்தகோபர் திருமாளிகை அடைந்து அங்குள்ள கோயில் காப்பவனையும் வாயில் காப்பவனையும் எழுப்பி அவர்களுடைய அனுமதி பெற்று உள்ளே சென்று வெளிக்கட்டில் படுத்திருக்கும் அம்பரமும் தண்ணீரும் சோறும் அளவின்றி தானம் செய்யும் நந்தகோபரையும் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தான அசோதை பிராட்டியையும் பலராமரையும் ஸ்ரீகிருஷ்ணனையும் எழுப்பத் தலைப்படுகிறார். புருஷாகாரமாக பிராட்டியை முன்னிட்டு கொண்டு கண்ணனை அடைவதே முறை என்பதால் கந்தம் கமழும் குழலியான நப்பின்னை பிராட்டியை பந்தார் விரலி என விழித்து செந்தாமரை கையால் சீரார் வளை ஒலிப்ப வந்து கதவை திறக்குமாறு அழைக்கும் சிறந்த பாசுரம் உந்து மதகளிற்றன் எனும்
18வது பாடலாகும். அடுத்து 2 பாசுரங்களில் அடைக்கலம் அடைந்தவரின் விருப்பங்களை நிறைவேற்றுவதில் நான் முன்னே என்று ஒருவருக்கு ஒருவர் முற்பட்டு அருளும் கருணை மிகுந்த நப்பின்னை பிராட்டியையும் கண்ணபிரானையும் எழுப்புகின்றார். 33 எனும் பாசுரத்தில் நப்பின்னையிடம் உக்கமும் தட்டொளையும் தந்து கண்ணனையும் தருமாறு கேட்கிறார். இங்கு உக்கம் எனப்படும் விசிறி அகப்பற்று புறப்பற்று ஆகிய மாசுகளை விசிறி தள்ளுவதற்கு அறிகுறி. தட்டொளி என்பது கண்ணாடி, சொரூப ஞான ஒளியே இது. ஸ்ரீகிருஷ்ணனின் குணத்திற்கு தோற்று தாம் வந்ததை அடுத்த பாசுரத்தில் விளக்குகிறார். கண்ணா, எமது அபிமானம் குலைந்து உனது கருணை கட்டாட்சமே தாரகமாக வந்தோம். உன்னை பிரிந்திருக்கும் துயரமாகிய சாபம் தீர உனது தாமரை கண்களை எம்பால் செலுத்தி மெல்ல மெல்லச் செலுத்தி கட்டாட்சித்து அருளுக என்று அங்கன்மா ஞாலத்து எனும் பாசுரத்தில் விண்ணப்பிக்கிறார். கண்ணனை தமக்கு அருள் புரிய ஆஸ்தானத்திற்கு சீரிய சிங்கம் நடந்து வருவது போல எழுந்தருள வேண்டுவது மாரி மலை முழஞ்சில் எனப்படும் பாசுரம் ஆகும். அவர்கள் பிரார்த்தனைக்கு இணங்கி கண்ணபிரான் ஆஸ்தானத்திற்கு எழுந்தருளும் நடையழகு கண்டு ஆனந்தித்து அவனை போற்றி பாடுவது அன்று இவ்வுலகம் அளந்தாய் பாசுரம். தாங்கள் யாசித்து வந்த நோன்பிற்கு உரிய உபகரணங்கள் இவை என்று 25வது பாடலில் கூறி, நோன்பு முடிந்தபின் பெறக்கூடிய சன்மானம் என்னது என மாலே மணிவண்ணா பாசுரத்தில் பேசி, கூடாரை வெல்பவனும் கூடுவாருக்கு தோற்பவனுமாகிய கண்ணனிடம் தன் மனக்கிடக்கையை விளக்கி வேண்டுகின்றாள் கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா எனும் 27வது பாசுரத்தில். கண்ணா, நாங்கள் பறை என்று கேட்பது உண்மையில் உன்னை பாடுவதும் உன்னுடன் கூடியிருந்து மனம் குளிர்வதுமே ஆகும். இந்த பாடலில் முழங்கை வரை வழியும் நெய் நிறைந்த பார்ச்சோற்றினை உண்பதை சொல்லாமல் கண்ணனுடன் கூடியிருந்து குளிர வேண்டும் என்று கேட்கும் நயம் இருக்கிறதே, இதை நாம் மிக மிக கூர்ந்து சிந்திக்க வேண்டும். இங்கு ஆடை அணிகலன்கள் என்பது சேஷத்துவ ஞானம், பார்ச்சோறு எனப்படுவது கைங்கரியம். இதுவே இதன் உட்பொருள். 28வது பாசுரத்தில் தங்கள் சிறுமையையும் கண்ணனின் பெருமையையும் சொல்லி, அவனுடன் தங்களுக்கு இருக்கும் உறவு இருவராலும் ஒழிக்க இயலாத உறவு, எனவே தாங்கள் அறியாமையால் இயற்றியுள்ள பிழைகளை பொறுத்தருளுதல் வேண்டும் என்று அபராத க்ஷமாபணம் வேண்டுகிறார். ஆண்டாளின் பரம உத்தேசம், திருப்பாவையின் பரம தாத்பரியம் 29வது பாடலில் வெளிப்படுத்தப்படுகிறது. எனவேதான் பெரியோர்கள் திருப்பாவை 30ஐயும் தினமும் ஓத வேண்டும். அது ஏலாவிடின் சிற்றஞ்சிறுகாலை எனும் இப்பாட்டையேனும் தினம் அனுசந்திக்க வேண்டும் என்று கூறுவார். சிற்றஞ்சிறுகாலை வல்துனை சேவித்து உள் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய், பெற்றும் மேற்றுள்ளும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது, இற்றை பறை கொள்வான் அன்றுகாள் கோவிந்தா, எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உந்தனோடு உற்றோமே ஆவோம், உனக்கே நாம் ஆள் செய்வோம், மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய், மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். பனி பெய்யும் காலை வேளையில் தங்களின் மெய்வருத்தம் பாராது நோன்பு இயற்றி வந்ததன் நோக்கம் கண்ணனை கணமும் பிரியாது இருந்து பணி செய்யும் பேறு பெறுதலே என்று வெளியிட்டு, கண்ணா, நாங்கள் இந்த பிறவியில் மாத்திரமன்றி 7 பிறவியிலும் உன்னுடன் உறவு கொண்டு உனக்கு மாத்திரமே கைங்கரியம் செய்ய வேண்டும். இவற்றோடு முரண்படும் எங்களது மற்ற விருப்பங்களையெல்லாம் மாற்றியருள்வாய் என்று பிரார்த்திப்பதுதான் பரம பக்தியின் தாத்பரியம். இப்படி கோபியர் பெற்ற பகவத் அனுபவ முதிர்ச்சியை ஆண்டாளும் பெற்று அப்பாசுரங்களை ஓதிடும் நாமும் பகவத் அனுபவம் பெற்று உய்ய உபகரிக்கின்றார். மார்கழி நோன்பிற்கு பிறகும் கூட கண்ணன் தன்னை ஆட்கொள்ள வராததால் தைத்தியங்களில் காமனுக்கு நோன்பு செய்து வழிபட்டாளாம் கோதை. கடலில் முழுகும் ஒருவன் கைக்கு எட்டும் வைக்கோலை கூட ஓர் பற்றுக்கோடாக பற்றி கரை சேர முயலுவதைப் போல கோதையும் காமன் தாதையான கண்ணனை பெற காமனையேனும் துணை தேடலாமா என ஏங்கினாள் போலும். கோலை தேடி ஓடும் கொழுந்து போல மாலை தேடி மயங்கிய அவள் மனநிலை 10 பாடல்களில் முற்றிலும் விளங்குகிறது. வேங்கடநாதன் எனும் விளக்கில் புகுந்து கரையத் தன்னை
அவனிடம் காமன் தன் கணையினால் ஏவ வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றாள். மத்த நல் நறுமலர் முருக்கமலர் கொண்டு முப்போதும் உன் அடிவணங்கு தத்துவம் இலியன நெஞ்செறிந்து வாசகத்து கழித்து உன்னை வெய்திடாமே கொத்தலறி பூங்கனை தொடுத்து கொண்டு கோவிந்தன் என்பதோர் பேரெழுதி வித்தக வேங்கடவாணல் என்னும் விளக்கினில் புக என்னை விதிக்கிற்றே. மன்மதா, எனக்கு வேறு வரம் வேண்டாம். கேசவனுக்கு கால் பிடிப்பவள் என்ற இந்த பேரு ஒன்றினை மாத்திரம் எனக்கு அருளு. இப்படி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி கடுந்தவம் புரிந்தாள் நாச்சியார். இத்தகைய முதிர்ந்த பக்தி நிலையை தெய்வ நன்னோய் என சடகோபர் கூறுவர். இந்த நோயினால் கடுமையாக பீடிக்கப்பட்டு ஆண்டாள் பேசுவாள். ஆர்க்கும் என் நோய் இது அறியலாகாது, அம்மனை மேற் துடிதிப்படாதே. கார்க்கடல் வண்ணன் என்பான் ஒருவன் கை கண்ட யோகம் தடவ தீரும். நீர்க்கரை நின்ற கடம்பை ஏறி காளியல் உச்சியில் தட்டம் பாய்ந்து போர்க்களமாக நிறுத்தம் செய்த பொய்கை கரைக்கு என்னை உய்த்திடுமே. இந்நோய்க்கு மருந்து நோய் செய்த அவனேதான். எனவே யாரும் அறியாதே என்னை அழைத்துச் சென்று யமுனை கரையில் பிருந்தாவனத்தில் கண்ணன் வீட்டு வாயிலில் விட்டுவிடுங்கள் என தன் தோழியரை நோக்கி இறைஞ்சி வேண்டி பாசுரங்கள் பாடியிருக்கிறார் நாச்சியார். தன் உடலை நெருப்பென தகித்து உயிரையே வாட்டும் விரகம் எனும் வேதனைக்கு மாற்றாக கண்ணன் உடுத்திய பீதாம்பர ஆடையை கொணர்ந்து வீசுமாறு வேண்டுகின்றாள் தோழியிடம். விண்ணிற் செல்லும் கரிய மேகங்களை வேங்கடநாதனுக்கு தூதாக விடுத்து பாடுவாள். சங்கமா கடல் கடைந்தான் தன்முகில் காள் வேங்கடத்து செங்கல் மால் சேவடிக்கு அடி வீழ்ச்சி விண்ணப்பம் கொங்கை மேல் குங்குமத்தில் குழம்பு அழிய புகுந்து ஒருவன் தங்குமேல் எல்லாவி தங்கும் என்று உரையீரே. இப்படி மேகவிடு தூது பாடிய ஆண்டாளுக்கு ஒரு நாள் கண்ணன் உருவெளித் தோற்றத்தில் கையில் பாஞ்சஜன்யத்தை ஏந்தியவாறு காட்சியளித்தான். அந்த சங்கு கண்ணனின் கைத்தலத்தில் குடியேறி அவனது வாயமுதை பருகும் பெறற்கரிய பேறு பெற்றதை எண்ணி வியந்த கோதை அதனிடமே கேள்விகள் கேட்டு ஒரு பதிகம் பாடினாள். கருப்பூரம் நாருமோ கமலப்பூனாருமோ திரு பவளச்செவ்வாய்த்தான் தித்தித்து இருக்குமோ மறுப்பு கொசித்த மாதவன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல் ஆழிவன் சங்கே சொல் ஆழிவன் சங்கே. சங்கரையா, உன் செல்வம் சால அழகியது. உன்னுடன் கூட ஆயிரம் ஆயிரம் சங்கங்கள் ஆழ்கடலில் பிறந்தது உண்டு. ஆனால் வேறு எந்த சங்கிற்கும் கிடைத்தற்கரிய பாக்கியத்தை அல்லவா நீ பெற்றிருக்கிறாய். அதனால்தான்
இப்படி ஆரவாரமாக பண்ணிசிக்கிறாயா? கண்ணனின் திரு அதரத்தை சுவைத்து அதை மகிழ்ச்சியோடு அனுபவித்திருக்கும் உனக்கு தெரிந்திருக்குமே, நீ சொல், கேட்கிறேன். கண்ணனின் திருவாய் எப்படி மணக்கும், எப்படி இனிக்கும்? இவ்வண்ணம் பக்தி பித்து ஏறியவளாக நாச்சியார் அருளிய திருமொழிகள் 143 பாடல்களும் தமிழ் இலக்கியத்தின் விலை மதிக்க ஒண்ணாத ரத்தினங்கள் என்றால் அது மிகையே அன்று. கண்ணன் தன்னை திண்ணமாக கைப்பிடிப்பான் என்று அல்லும் பகலும் அதே நினைவில் இருந்த கோதை தன்னை கண்ணன் கடிமணம் செய்து கொள்ளும் காட்சியை கனவிற்கண்டு அதை அப்படியே வர்ணித்து பாடல்கள் பாடினாள். இப்பாடல்கள் அதிசயமான அழகான கவிதை பூஞ்சோலை. வேதோக்தமான விவாகச் சடங்குகள் அனைத்தையும் வர்ணித்துள்ள இனிய இயலிசை நாடகம். காட்சிகளை கோதை தன் தோழியிடம் விவரிக்கிறாள். ஆண்டாள் திருமணத்திற்கு ஊரே அலங்கரிக்கப்படுகிறது. தோரணங்கள் கட்டி ஆங்காங்கு பொற்குடங்களில் பூரண கும்பம் அமைத்து மணமகனான மாதவனை வரவேற்க மக்கள் தயாராக நிற்கின்றனர். அதோ மாப்பிள்ளையான மணிவண்ணன் தோழரும் தானுமாக ஊருக்குள் பிரவேசிக்கிறான். 1000 யானைகள் சூழ்ந்து வர மாப்பிள்ளை அழைப்பு நடக்கிறது. வாரணமாயிரம் சூழ வலம் செய்து நாரணல் நம்பி நடக்கின்றான் எல்றதிர் பூரண பொற்கூடம் வைத்து புறம் எங்கும் தோரணம் நாட்ட கனா கண்டேன் தோழி நாளைக்கு கல்யாணம் என்று நாள் குறித்தனர். திருமணம் நடக்கும் இடத்திற்கு கோவிந்தன் வந்துவிட்டான். தேவாதி தேவனே மணமகனாக வந்திருக்கிறான் அல்லவா? எனவே இந்திராதி தேவர்களும் பூவுலகிற் புனிதமான புதுவை நகருக்கு வந்துவிட்டார்கள். மண்ணில் கால் பாவாத தேவர்களும் தம் கால்கள் மண்ணில் பதிய நடந்து வந்து பெரியாழ்வாரிடம் உங்கள் பெண்ணை எங்கள் கண்ணனுக்கு தர வேண்டும் என்று மனம் பேசி நிச்சயம் செய்கின்றனர். மந்திரங்கள் சொல்லி புதிய புடவையை கோதைக்கு உடுத்தி மாலை அணிவிக்கிறாள் செங்கன்மாலின் திரு தங்கச்சியான அம்பிகை துர்க்கை. இந்திரல் உள்ளிட்ட தேவர் குழாம் எல்லாம் வந்திருந்தெல்லை மகள் பேசி மந்திரித்து மந்திர கோடி உடுத்தே மணமாலை அந்தரை சூட்ட கனா கண்டேன் தோழினான். திசை 4 புனித தீர்த்தம் கொண்டு வந்து மந்திரம் உணர்ந்த மறையவர் உயர் குரல் எடுத்து வாழ்த்தி மணமக்களுக்கு மங்கள ஸ்நானம் செய்வித்து கல்யாணம் இடையூறின்றி நடக்க கையில் கங்கணம் கட்டிவிடுகிறார்கள். சுமங்கலி பெண்கள் தீபம் கலசம் முதலிய மங்கள பொருள்களை எடுத்து எதிர்வர மதுரை மாமன்னன் ஸ்ரீகிருஷ்ணன் தன் பெரிய பாதக்குரடு சப்திக்க அதி கம்பீரமாக நடந்து வருகிறான் மணமேடைக்கு. கெட்டிமேளம் கொட்டப்படுகிறது. சங்கங்கள் முழங்குகின்றன. சகலவாத்திய கோஷம் நடக்கிறது. மத்தளம் கொட்ட வரி சங்கம் நின்றூத முத்தூடை தாமம் நிறை தாழ்ந்த பல்த கீழ் மைத்துனல் நம்பி மதுசூதல் வல்தல்லை கைத்தலம் பற்ற கனா கண்டேன் தோழி நான். முத்தும் பவளமும் பொன்னும் மலரும் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட அழகிய மணப்பந்தலுக்குள் பகவான் பிரவேசித்து கோதையை நாயகியாக்கிக் கொண்டேன் என்று பலரும் காண பாணிகிரகணம் செய்து கொள்கிறான். இங்கு மதுசூதனனை மைத்துனன் என்று பிராட்டியார் குறிப்பிடுகிறார். அதாவது அத்தை மகனா. நப்பின்னை பிராட்டியோடு பகவானுக்கு உண்டான சம்பந்தம் தன்னோடும் உண்டு என்று உறுதிப்படுத்தி காட்டுகிறாள். இங்கே மெய்சிலிர்க்க வைக்கும் பக்தி உறவு இது. நல்ல குரலும் சொல்லும் உடைய வேதியர் வேத மந்திரங்களை கூற பகவான் ஆண்டாளின் கரம் பற்றி அக்னியை வலம் வருகிறார். சப்தபதியும் நடக்கிறது. ஜாயபதி ஹவ்யவகம் ஜ்வலந்தம் பிரதக்ஷிணம் தௌ பபதுச்சரந்தௌ பிராதः பிரபுத்தம் பரிதோரமில்தம் கிருத பிரச்சாரா விவராஜஹம்சௌ என்று கல்யாண காட்சியை திவ்யசூரி சரிதமும் விவரிக்கும். ராஜஹம்ச இணை ஒன்று மலர்ந்த தாமரையை வலம் வருவது போல இருக்கிறதாம் அந்த காட்சி. பக்தர்களுக்கு இம்மைக்கும் 7 பிறவிக்கும் பற்றுக்கோடாக இருப்பவன் தனது அழகிய நலம் பயக்கும் செம்மை உடைய செந்தாமரை கையால் கோதையின் காலை பற்றி அம்பியில் வைத்தான். எம்மைக்கும் 7 பிறவிக்கும் பற்றாவா நம்மை உடையவள் நாராயணல் நம்பி செம்மை உடைய திருக்கையால் தாழ் பற்றி
அம்மே மிதிக்க கனா கண்டேன் தோழினான். ஆகா, என்னே ஆண்டாளின் பாக்கியம்! எல்லா மணப்பெண்ணும் தன் கணவனுக்கு நீண்ட ஆயுள் தருமாறு வேண்டி அக்னியில் பொறியிடுவது போல அச்சுதன் கை கீழே இருக்க தன் கை மேலிருக்க ஆண்டாளும் கூட பொறியிட்டாளாம். திருமணச் சடங்குகள் ஒன்று கூட விடாமல் எல்லாவற்றையும் பகவான் அவளுக்கு கனவில் காட்டித்தந்தான் போலும். இறுதியாக பட்டண வீதிகளில் ஊர்வலம் கூட நடக்கிறது, மஞ்சள் நீராட்டும் நடக்கிறது. கோதை நாச்சியார் கனவிற்கண்ட கல்யாண வைபோகம் ஆத்மா பரமாத்மாவை அண்டி நிற்கும் நிலை, பிரபத்தி யோகத்தின் உயர்நிலை இது. இந்த அனுபவம் சொல்லுக்கு அப்பாற்பட்டது. இப்படி கனவிலும் நினைவிலும் தன்வயம் இழந்து கிருஷ்ண ரசானுபவத்தில் தோய்ந்திருந்த கோதையை திருவரங்கத்திற்கு அழைத்து வருமாறு பகவான் விஷ்ணு சித்தருக்கும் ஸ்ரீரங்கத்தில் உள்ள பக்தர்களுக்கும் கட்டளையிட்டார். கோதையை பல்லக்கில் ஏற்றி ஸ்ரீரங்கத்திற்கு அழைத்துச் சென்றார்கள். கோயில் கோபுரம் தெரிந்த உடனேயே ஊரின் எல்லையிலேயே பல்லக்கு சுமை குறைந்து வெறுமையாய்விட்டது. மகளை மூடு பல்லக்கிற்கு காணாது பதைத்து விட்டார் பட்டர்பிரான். ஆலயத்திற்கு ஓடி வந்தார். அங்கு ஆண்டாள் நாகபரியங்கத்தை மிதித்தேறி பகவானின் பாதம் பணிந்து அவரது திருமார்பில் குடிபுகுவதைக் கண்டார் பெரியாழ்வார். பெரியாழ்வாரின் பிரார்த்தனைக்கு இடங்கி பகவான் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு எழுந்தருளி கோதையை திருமணம் செய்து கொண்டதாக தலபுராண வரலாறு உண்டு. பல பல காமத்தராகி வாழ்ந்து வரும் மக்களுக்கு எல்லா காமங்களும் இறைவன் மீதே பரிணமிக்க வேண்டும் என்று வாழ்ந்தும் பாடியும் விளக்கித் தந்த நிலமகளின் திருவடிவமாகிய கோதையின் திருமொழிகள் நம்மை நல்வழிப்படுத்துவதாக. திருவாடிப்பூரத்து ஜகத்துதித்தாள் வாழியே, திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே, பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே, பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே, 141 மூன்றுரைத்தாள் வாழியே, உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே, மறுவாரும் திருமல்லி வளராணி வாழியே, வள்புதுவை நகர்கோதை மலர்பதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம். வேற்று விகார விடக்குடம்பினுட்கிடப்ப ஆற்றேன் எம்மையா அரணேயோ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்தே பொய் கட்டு மெய்யானார் மீட்டு இங்கு வந்து வினை பிறவி சாராமே கள்ளப்புலக்குரம்பை கட்டழிக்க வல்லானே நள்ளிருளில் நட்டம் பயில்றாடு நாதனே தில்லையுட்கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்ல பிறவி அறுப்பானேயோ என்று சொல்லற்கரியானை சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டில் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தினுள்ளார் சிவனடிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்து
திருச்சிற்றம்பலம். பொறுமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்த்தம் உறவு வேண்டும். உள்ளோடு வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். பெருமை பெறும் நினது புகழ் பேச வேண்டும். பொய்மை பேசாதிருக்க வேண்டும். பெருநெறி பிடித்தொழுக வேண்டும். மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும். மதி வேண்டும். நின் கருணை நிதி வேண்டும். நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும். தன்முகத்துயமணி உள்முக தெய்வமணி ஷண்முக தெய்வமணியே ஷண்முக தெய்வமணியே